வணக்கம். இந்த படத்தை எல்லாரும் பேசிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக படம் எடுத்துகிற வித்தியாசம். 3வது படம் சார் இது. ஆமாம், இப்போ ஜெயிச்சிட்டாரு, படத்தை வித்துட்டாரு. அவ்வளோதான், கை கொடுங்க. 100%. இது என்ன காரணம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக்கு, அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல வேண்டாம். அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நாளையும் பார்க்கும்போதெல்லாம் கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேன். கேட்டால் திடீர்னு பார்த்தா ஏவியில் உள்ளே போயிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா ஏவி ஆஃபீஸர் ஸ்கூல் எழுத போவார். சரி பார்த்தேன், சார் இவரே எல்லாமே டாக்டர், இவரே பிடிச்சிரு. சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக் இன்னும் அவர் சொன்னால் நம்ம ஏவி பார்ப்பு கடவுளை கவிகளில் உள்ள படம் தான் சாஸ்தானிக்கு அந்த படம் நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக அன்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம் என்ன கேட்டால், ஒரு படத்தை உழைப்புக்கு காரணம் மெயின் டைரக்டர் தான். அவர் தான் மெயின். பிடிச்சது என்ன பணம் போட்டால் கூட டைரக்டர் மட்டும் நைட்டு படம் தூங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பணம் இப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்துடும் அப்படின்னா டைரக்டர் ஜெயிச்சு அந்த படம் சக்சஸ்ன்னு அந்த காலை வந்து உழுற வரைக்கும் தூங்க மாட்டார். அந்த மாதிரி அவர் பைக்கில் அழிச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் பேசினேன், என்ன சார் அப்படின்னு. ஆமாம் சார், நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி உழைச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எல்லாரும் கூட மேலே போய் வச்சுட்டாரு. இது ஆடி ஆயிடுச்சு, பெரிய லெவலில் போயிடும். படம் வெற்றி அடையும். அடுத்த படம் இதே பிரசாத பூஜை பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.